அனைவருக்கும் காலை வணக்கம். நேத்து நைட் வந்து என்னோட சன் வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி, "அம்மா நான் தோசை வாங்குற கடையில நாளைலருந்து கடை இருக்காதுப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு" சொன்னாங்க. நான் உடனே அவங்ககிட்ட சொன்னது, "நீங்க ஏதாவது ஒரு இப்போதைக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் ஏதாவது வாங்கி வச்சுக்கோ." அவங்க ஏர் ஃப்ரையர் வாங்குறேன்னு சொன்னாங்க. சரி நீ உனக்கு எது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அத பார்த்து வாங்கி வச்சுக்க சொன்னேன். இப்போதைக்கு எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஃபுல்லா இருக்கு. ஒரு கிளாஸ் வந்து பாதி இருக்கு. ஸோ அத வச்சுட்டு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒண்ணு வாங்கி வச்சுக்கன்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாமே கேஸ் வந்து பைப்லைன்ஸ் தான். இங்க வந்து எல்லாமே கேஸ் பைப்லைன்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க இந்த கேஸ் சிலிண்டர் அது மாரிலாம் இங்க கிடையாது. இங்க இருக்க சூழ்நிலையில இப்ப கேஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பெட்ரோல் லைட்டா கொஞ்சம் வந்து அ ர ரேட் மட்டும் ஏத்திருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இங்க வந்து இப்போ நமக்கு காய்கறிகள், பழங்கள், அரிசி இந்த மாதிரியான அத்தியாவசியமான பொருட்கள் கொஞ்சம் வந்து விலை அதிகமா தான் இங்க வந்து இப்போதைக்கு இங்க இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள் ரேட் ஏறிருக்குன்னு தான் சொல்றாங்க. காய்கறிகளா இருக்கட்டும், முட்டை, சிக்கன் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம பண்ற ஒரே விஷயம் சிக்கனம் தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து சிக்கனமா இருங்க. கேஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருட்கள் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் சிக்கனமா நீங்க வந்து செலவு பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோட ஒண்ணா பேசுங்க. சந்தோஷமா இருங்க. பழைய பகைமை, சண்டை எல்லாத்தையுமே விட்டுடுங்க. விட்டுட்டு எல்லார்கிட்டயும் பேசுங்க. பேசாதவங்ககிட்ட, சண்டை போட்டவங்ககிட்ட பேசுங்க. எல்லாரும் ஒற்றுமையா, சந்தோஷமா இருங்க. கடந்த 2 வாரமா பார்த்தீங்கன்னா, இங்க பதட்டமான சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கவர்மெண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அந்த டைம்ல வரக்கூடிய டென்ஷன், டிப்ரஷன் கண்டிப்பா வந்து எல்லா மக்களுக்குமே இருக்குங்க. எனக்கு வந்து இப்பலாம் வந்து டேஸ்ட்டே தெரியல. கொரோனா டைம்ல எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இருக்கு. எந்த ஒரு சாப்பாடும் வந்து டேஸ்ட் தெரியல. ஏன்னா மைண்ட் வந்து நம்மளுக்கு அவ்ளோ வந்து கொஞ்சம் டிப்ரஷனா தான் இருக்கு. உண்மதான் அது. அதனால கவர்மெண்ட்ல இருந்தே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் மட்டும் தான் வந்து நான் பார்ப்பேன். எல்லா நியூஸும் பார்க்கறதில்ல. ஏன்னா எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பயப்படுத்துற மாரி தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே பயந்திருப்போம். இன்னும் நம்ம பயமுறுத்துற மாரி தான் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். எந்த நியூஸும் நான் பார்க்கறது கிடையாது. ஒன்லி அஃபிஷியல் வெப்சைட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நீங்க வந்து உங்க டிப்ரஷன் ஆகாதீங்க. பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுங்க. நெறைய வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க மக்களுக்கு. யுஏ கவர்மெண்ட் நெறைய வழிநடத்தல்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங் உங்க மைண்ட் வந்து டென்ஷன் குறையும், ரிலாக்ஸா இருக்கும். அலர்ட் டைம்ல வந்து அலர்ட் வரும்போது நீங்க வந்து எப்படி ப்ரிகாஷனா இருக்கணும், எப்படி டிரைவ் பண்ணும்போது நீங்க எப்படி ப்ரிகாஷனா இருக்கணும், வீட்ல இருக்கும்போது எப்படி இருக்கணுன்றது எல்லா ப்ரிகாஷன்ஸும் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்க முக்கியமா சொல்றது என்னன்னா, ஃபேக் நியூஸ நம்பாதீங்க. ஒன்லி செக் யுவர் அஃபிஷியல் வெப்சைட்ஸ். நம்ம அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் தான் செக் பண்ணணும். எந்த ஃபேக் நியூஸும் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. இது 100% உண்மதாங்க. நம்ம தப்பான விஷயங்கள கேட்கும்போது, நம்ம அத தவறா புரிஞ்சுகிட்டு, நம்ம இன்னும் ரொம்பவே பயந்துருவோம். ஸோ எல்லாம் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் மட்டும் பாருங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. அடுத்த அப்டேட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.